தவறான செய்திகள் பரப்புகிற சினிமாவும் இப்போ வந்துட்டு இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப கவலையாக இருக்குது. லைக் கேரளா ஸ்டோரி மாதிரியாக இருக்கட்டும், லைக் துரந்தர் மாதிரியான படங்களாக இருக்கட்டும். சினிமாவில் பேச அரசியலை செய்கிற சினிமா இன்னைக்கு ஹாட் டாபிக் அதுதான். இப்போ சினிமாவில் என்ன மாதிரியான அரசியல் இது வரைக்கும் பேசப்பட்டுக்கிட்டு இருந்தது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இதுக்கு முன்னாடி இஸ்லாமியர் தான் ஒரு வில்லனாக காமிச்சிட்டு இருந்திருக்காங்க, தீவிரவாதிகள் அப்படின்னு காமிச்சிட்டு இருந்திருக்காங்க அப்படின்றது. கம்யூனிசம்னா ஈக்குவாலிட்டின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு இண்டிவிஜுவாலிட்டி தான் முக்கியன்றாங்க. இண்டிவிஜுவலிலிருந்து வர்றது தான் ஈக்குவாலிட்டி. இப்போ நீங்கள் இண்டிவிஜுவலாக இருக்கீங்க, என்ன ஒரு இண்டிவிஜுவலாக ஏற்றுக்குங்கன்னு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, அது ஈக்குவாலிட்டிக்கான ஒரு வாய்ஸ் தானே. இந்த மாதிரி கருத்துக்களை தெரிவிக்கிறதுல சினிமா எந்த அளவுக்கு மேம் அது ஒரு பெரிய பில்லராக இருக்கு? எல்லா படத்தையும் நீங்கள் எடுத்துக்கோங்களேன், ஏதாவது ஒரு கருத்து இருந்தால் தான் அந்த படமே வரும். அது அடிப்படை நீங்கள் பாருங்கள், அதனுடைய என்டர்டெயின்மெண்ட் இருக்கலாம், நீங்கள் சொன்ன கத்தி மாதிரியாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும். சத்யா மற்றும் மில்கி மிஸ்ட் வழங்கும் Black Sheep டிவியின் ஜென்சி மன்றம். டைட்டில் ஸ்பான்சர் சத்யாவின் ஃபுல் மூன் சேல் மற்றும் மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம். பவர்ட் பை மெட்ராஸ் சாரீஸ், பி யோர்செல்ஃப் மற்றும் நட்சத்திரா என்க்ளேவ் பை சாந்தி டெவலப்பர்ஸ். Art is not just for entertainment. It is a tool to influence people to make them go in the progressive way. அதுதான் ஆர்ட்டினுடைய வேலையே. சின்ன மீம், இப்போ இருக்கிற மீம்ஸ் எல்லாம் கூட நிறைய அந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. அவர் ஒரு போராளியாக இருந்திருக்காரு, மாமனார் கொல்லப்பட்ட போது கூட அந்த சாதி கலவரத்தை ஒடுக்கிறதுக்கான வேலையிலேயே அவர் இருந்திருக்காரு. இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்ட மீசை சிகரெட் வச்சது பண்ணதுனால மீசையை அதுக்கு முன்னாடி வச்சுக்கல அப்படின்னு. அப்போ கூட அவர் யார் தலைமறைவாக இருந்த அவங்கள யாரை பற்றியும் சொல்லலை அப்படின்றத விட எனக்கு ஒரு எக்ஸாம்பிளா நான் இந்த கீழ்வெண்மணி அப்படிங்கிற விஷயத்த விரும்மாண்டியில நீங்க சொல்லும் போது தான் நான் செக் பண்ணேன். நான் போயிட்டு என்ன நடந்துச்சு, என்ன ஏது அப்படின்ற மாதிரி செக் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி கருத்துக்களை தெரிவிக்கிறதுல சினிமா எந்த அளவுக்கு மேம் அது ஒரு பெரிய பில்லரா இருக்குன்னு நினைக்கிறீங்க? எல்லா படத்தையும் நீங்கள் எடுத்துக்கோங்களேன், ஏதாவது ஒரு கருத்து இருந்தால் தான் அந்த படமே வரும். அது அடிப்படை நீங்கள் பாருங்கள், அதனுடைய என்டர்டெயின்மெண்ட் இருக்கலாம், நீங்கள் சொன்ன கத்தி மாதிரியாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும். என்டர்டெயின்மெண்ட் இஸ் மோஸ்ட்லி இருந்தாலும் அதனுடைய கருப்பொருள் ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறதா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் இருந்தது. அதை மீறி சினிமாவை ஆர்ட் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் என்டர்டெயின்மெண்ட், இட் இஸ் அ டூல் டு இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள் டு மேக் தெம் கோ இன் தி ப்ரோக்ரெசிவ் வே. அதுதான் ஆர்ட்டினுடைய வேலையே. சின்ன மீம், இப்போ இருக்கிற மீம்ஸ் எல்லாம் கூட நிறைய அந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. ரொம்ப க்யூட்டாக இல்லை, அது தனதாக்கிக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். நிறைய உங்களுடைய ஜெனரேஷனில் நான் பார்த்து ரசிக்கிற ஒரு விஷயமா இருக்கு. வரலாற்றில் முக்கியமான பெயர்கள் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். தமிழ்நாட்டில் நல்லக்கண்ணு ஐயா, அவரை பற்றி பேசும்போது இப்போ என்ன அப்படின்னா, நம்ம இந்த ஜென்ரேஷனில் இன்னும் கொண்டு போய் சேர்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுறோம். ஜென்சி இன்னும் அவரை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் இருக்குது. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நிறைய விஷயங்களை பற்றி நம்ம நாங்களே தவறிட்டோம் அப்படின்னு கூட நாங்கள் நினைக்கிறேன். இப்போது நல்லக்கண்ணு ஐயாவை பற்றி நான் வியந்த நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லாருக்குமே நேரத்துக்கு நீங்கள் படிச்சிருப்பீங்க. அவங்க சிவகார்த்திகேயன் ஒரு விஷயத்த சொன்ன உடனே ஸோ எல்லாருக்குமே ஒரு இது இருக்கு இல்லையா. பட் அவர் ஒரு போராளியாக இருந்திருக்காரு, மாமனார் கொல்லப்பட்ட போது கூட அந்த சாதி கலவரத்தை ஒடுக்கிறதுக்கான வேலையிலேயே அவர் இருந்திருக்காரு. இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்ட மீசை சிகரெட் வச்சது பண்ணதுனால மீசையை அதுக்கு முன்னாடி வச்சுக்கல அப்படின்னு. அப்போ கூட அவர் யார் தலைமறைவாக இருந்த அவங்கள யாரை பற்றியும் சொல்லலை அப்படின்றத விட அவருக்கு ஒரு 80வது பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு காரு கொடுத்துருக்காங்க போல இருக்கு. காரு கொடுத்த போது கலைஞர்கிட்ட போய் சொன்னாங்களா, அவர் முதல்லயே காரு கொடுத்த போது வேண்டான்னு சொல்லிட்டாராம். ஐயா, இந்த மேடையில் வச்சு நீங்கள் அப்படியே உங்கள் மூலமாக அறிவிச்சிட்டோம்னா அது அவரால் மறுக்க முடியாதுல்ல அப்படின்னா அவர் கேட்டாரா, அப்போ காரு கொடுத்துட்டேன், சரி பெட்ரோலுக்கு டிரைவருக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னா அதெல்லாம் கூட நாங்களே ஏற்பாடு பண்ணுறோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவர் அறிவிச்சிட்டாராம். அவர் அறிவித்த கார் என்ன பண்ணாரா, முதல்ல வேண்டாம், எனக்கு வேண்டாம், கார்லலாம் நான் ஏன் போவேன், பஸ்ஸில் தான் சுற்றிக்கிட்டே இருப்பேன். அப்போது சொன்னவர் கொண்டு அந்த காரை கொண்டு கட்சிக்கு கொடுத்துட்டாரு. அப்போது பொது உடைமை அப்படின்ற ஒரு கோட்பாடு அப்படின்றத அவர் கடைப்பிடிச்சிருக்காரு. அதே மாதிரி தனக்கு ஒரு லட்சம் ஸ்டாலின் அவர்கள் 1 லட்சம் அவருக்கு கொடுத்த போது அந்த 1 லட்சத்தோட சேர்த்து இன்னொரு 10,000 கொடுத்துட்டு நான் முதல்வருடைய நிவாரண நிதிக்கு கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்தாரு பார்த்தீங்களா. ஸோ அது
சொல்லு மட்டும் கிடையாது, செயல்லையும் இருந்திருக்கு அப்படின்னு அது நமக்கு தெரியறது. தெரியாம அவன் விஷயங்கள் நிறைய அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு அப்படின்னு. கம்யூனிசம்னா வந்து ஈக்குவாலிட்டின்னு சொல்றாங்க, ஆனா இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு இண்டிவிஜுவாலிட்டி தான் முக்கியன்றாங்க. ஸோ இந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இண்டிவிஜுவலிலிருந்து வர்றது தான் ஈக்குவாலிட்டி. இப்போ நீங்க இண்டிவிஜுவலா இருக்கீங்க, என்ன ஒரு இண்டிவிஜுவலா ஏத்துக்குங்கன்னு நீங்க கேட்குறீங்க இல்லையா, அது ஈக்குவாலிட்டிக்கான ஒரு வாய்ஸ் தானே இல்லையா? உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ ஒரே ஒரு விஷயம்தான் அங்கே நம்ம பார்க்க சொல்றது என்னன்னா, உனக்கு நீ என்ன கேட்குறியோ அது மற்றவங்களுக்கும் கொடு, சாத்தியப்படுத்து. உனக்கு மட்டுமே நீ யோசிக்காம இரு, நீ உனக்காக கேளு. அதுவே வந்து உன் கண்ணுக்கு முன்னாடி இன்னொருத்தருக்கு கிடைக்கலன்னா என்ன மாதிரி தானே அவங்களுக்கும் கொடு அப்படின்னு சொல்றது தான். சினிமாவில் பேச அரசியல், அரசியலை செய்கிற சினிமா, இன்னைக்கு ஆன் டாபிக் அதுதான். அது இப்போ அந்த உங்களோட பாயிண்ட் என்ன மேம்? அதில் இப்போ சினிமாவில் என்ன மாதிரியான அரசியல் இது வரைக்கும் பேசப்பட்டுக்கிட்டு இருந்தது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இதுக்கு முன்னாடி வந்து இஸ்லாமியர் தான் ஒரு வில்லனாக காமிச்சிட்டு இருந்திருக்காங்க, தீவிரவாதிகள் அப்படின்னு காமிச்சிட்டு இருந்திருக்காங்க அப்படின்றது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு நாட்டுக்கு எதிராக பாகிஸ்தான் தான் நமக்கு வந்து எதிரி அப்படின்ற மாதிரி. ஆனால் அரசியல் வந்து அதிலிருந்து நகர்ந்து இப்போது குரலற்றவர்களினுடைய வாழ்க்கையையும் நம்ம வந்து மக்களுக்கு கொண்டு வந்து காட்டணும் அப்படின்ற அரசியல் பேசுகிற ஒரு சினிமா, ரொம்ப ஆக்கப்பூர்வமான ஒரு சினிமா. ஒரு ரஞ்சித் மாதிரியான ஒரு இயக்குனர் வந்து, மாரி செல்வராஜ் மாதிரியான இயக்குனர்கள் வந்ததுக்கப்புறம் எல்லாரையும் சிந்திக்க வச்சிருக்கு. இப்போல்லாம் எங்கே ஜாதி இருக்குன்னு பேசிகிட்டு இருந்தவங்க அப்போ தான் சிந்திக்க ஆரம்பித்தாங்க. அது தெரியவும் செய்யுது, ஆமாம் இல்லை நமக்கே இப்படி நடந்திருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் வந்து இவங்க சொல்கிறது கரெக்டு தான். அதே நேரத்தில் இன்னொரு பக்கத்தில் சினிமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய மீடியா, ஒரு இன்ஃப்ளூயன்சிங் மீடியாவை எடுத்துக்கிட்டு தவறான செய்திகள் பரப்புகிற சினிமாவும் இப்போ வந்துட்டு இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப கவலையாக இருக்குது. லைக் கேரளா ஸ்டோரி மாதிரியாக இருக்கட்டும், லைக் துரந்தர் மாதிரியான படங்களாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து நிஜமாக போய் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆய்வு செஞ்சு ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒடுக்குமுறை நடந்ததை அது ஒடுக்குமுறையே கிடையாது, அது வேற மாதிரி அப்படின்னு சொல்லி மாத்துற ஒரு கதைக்களம் தான் அதில் எல்லாமே இருக்குது. எதுவுமே தெரியாத ஒரு யங் மைண்ட்ஸோ இல்லை தெரியாத ஒரு ஃப்ரெஷ் மைண்ட்ஸ்க்கு வந்து இதுதான் போல இருக்கு உண்மை அப்படின்ற மாதிரியான கடத்துது பார்த்தீங்களா. தட் இஸ் வெரி வெரி ராங். நம்ம திரும்பி அது இப்போ எப்படின்னா, பொன்னியின் செல்வன் வந்தது, பொன்னியின் செல்வன் வந்து சரித்திரம் கிடையாது அப்படின்றத நம்ம எடுத்து சொல்ல வேண்டிய இடத்துக்கு போக வேண்டி இருந்தது இல்லையா. அதுக்கப்புறம் தான் எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டாங்க அது சரித்திரம் கிடையாது, புனைவு, இட் இஸ் அ ஃபிக்ஷன் அப்படின்றது. சில கேரக்டர்ஸை எடுத்துக்கிட்டு கல்கியே வந்து ஃபிக்ஷன் தான் எழுதியிருக்காரு, அதிலிருந்து இது இன்னுமே ஃபிக்ஷன் ஆயிருக்கு அப்படின்றது நம்ம வந்து எல்லாருக்குமே we had to clarify இல்லையா. அந்த மாதிரி ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து சில படங்களுக்கு பண்ண வேண்டிய ஒரு நிலையில் நாம் தள்ளப்பட்டிருக்கோம். அது ஒரு பக்கம் இருக்கிறது தான் வந்து இட்ஸ் லைட்லி இது. அப்போது அரசியலில் சினிமா அப்படின்ற செகண்ட் பார்ட் ஆஃப் த கேள்விக்கு வந்தோம் அப்படின்னா, எப்போவுமே நம்மளுடைய வாழ்க்கையில் மனிதர்கள் எல்லா துறைகள்லேருந்தும் வந்திருக்கிறவங்களுக்கு அரசியல் பார்வைகள் இருந்திருக்கு. அந்த அரசியல் பார்வை அவங்க முன்னுக்கு வச்சுக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. அதனுடைய ஒரு இதுவாகத்தான் அண்ணா அவர் வந்து முதல்ல சிறுகதைகள் எழுதினார், நாடகங்கள் போட்டார். அந்த நாடகங்கள் மூலமாக அவர் வந்து தன்னுடைய அரசியல் பார்வையை மக்களுக்கு கொண்டு போனார். அதனுடைய நீட்சியாக எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும், கலைஞர் அவர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. கடைசியில் இப்போ வந்து விஜய் அவர்கள் வரைக்கும் அது வந்து நிற்குது. இப்போ அவர்களுடைய புரிதல் எப்படி இருக்குன்றது தான் நம்ம பார்க்கணும். உங்களுக்கு பிடிச்ச தலைவர்கள் யார் மேம்? ஸ்டேஜ் ஸ்பீச் இவங்களை பார்த்து நான் இந்த ஸ்டேஜோட இவங்களோட ஸ்பீச்சுக்கு நான் ரொம்ப அட்மையர் அப்படிங்கிற மாதிரி தலைவர்கள். கலைஞருடைய ஸ்பீச்சஸ்ஸு, வைகோ அவர்களுடைய ஸ்பீச்சஸ் ஃபென்டாஸ்டிக். இப்போ நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஒரு இதுக்கு கேட்டிங்கன்னா, கம்யூனிஸ்ட் கட்சி தோழர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இல்லை, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தோழர் மு வீரபாண்டியனுடைய ஸ்பீச்சஸும், எங்கள் சு வெங்கடேசன் அவர்களுடைய ஸ்பீச்சஸும், தமிழச்சி தங்கப்பாண்டியனுடைய ஸ்பீச்சஸ், இவை எல்லாமே சும்மா சிம்பிளா ஒரு மேட்டர் மேம். சொல்லுங்க. எங்க ஜென்சி டேர்ம்ஸ்ல ஒரு சில வேர்ட்ஸ்லாம் இருக்கு மேம், அதெல்லாம் சொல்றேன், அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு மட்டும் சொல்லுங்க மேம். சரி. எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஆரா அப்படின்னு என்னது அது? ஆரா. ஆமா. ஓ, யூ ஆர் வாட் எவர் யூ ஆர் எக்ஸியூடிங் இல்லையா. நீங்கள் எந்த விஷயத்த இப்போ என்னுடைய ஆரா பார்த்து நீங்கள் வந்த உடனே பயப்படலாம். இந்த அம்மா என்னமோ பெரிய சுத்தியோட வந்திருக்காங்க, நம்ம தலையிலெல்லாம் சுற்றி வச்சு அடிக்க, அதுதான் என்னுடைய ஆராவாக இருந்திருக்கு. பட் அதை வந்து நான் ஐ திங்க் ஐ ஹவ்
நியூட்ரலைஸ்டு அப்படின்னு ஃபர்ஸ்ட் நினைக்கிறேன். கொஸ்டின்ல முடிஞ்சு மேம், ஃபர்ஸ்ட் ஆன்சர்லேயே முடிஞ்சு. அப்போ உங்களுக்கு ஒரு ஆரா இருந்திருக்கு இல்லையா, அந்த ஆராவை பார்த்து நாங்களும் பயப்படுறோம் தெரியுமா. இட்ஸ் நாட் தட் நீங்கள் தான் எங்களை பார்த்து உங்களை பார்த்து நாங்கள் அதுக்கு மேலே பயப்படுறோம். இதுங்கக்கிட்ட என்ன தான் பேசுறதுன்னு தெரியலையே, எப்படி தான் பேசுறதுன்னு தெரியல, எப்படி பேசணுன்றதுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டி இருக்கு. உங்களுக்கு புரிஞ்ச மொழியில் உங்களுக்கு புரிகிற உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற சொற்கள் இல்லைன்னா எக்ஸாம்பிள்ஸோடு போனோம்னா we are happy அப்படின்றது. மேம் இதனால இந்த ஜென்சி டேர்ம்ஸ் வந்தனால ஸோ நீங்கள் இப்போ வந்து டியூட் ஒரு ஜென்சி மூவியில் நடிச்சிங்க. ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி மேம் இருந்துச்சு? இட் வாஸ் ஃபன் அண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்னென்னா வந்து ஒரு புதுமுகன் இயக்குனரும் பிரதீப் ரங்கநாதன் மாதிரியான ஒரு நல்ல மார்க்கெட் இருக்கிற ஒரு ஹீரோவும் சேர்ந்து சமூகத்துக்கு தேவையான ஒரு விஷயத்த அவங்களுடைய பாணியில் சொல்கிறதுக்கு முன் வந்தாங்க அப்படின்றது. அதில் ஒரு வார்த்தை நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன் இந்த விஷயத்த. அவள் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிடுவா இல்லையா. ஹீ வாஸ் இன் லவ் வித் ஹர், ஆல் தட் வாஸ் ஃபைன், பட் தென் ஷீ வாஸ் இன் லவ் வித் சம்படி எல்ஸ் அண்ட் ஷி காட் ப்ரெக்னென்ட் அப்படின் போது உடம்பு அது உன் இஷ்டம் அப்படி போகிற போக்கில் சொல்ல வச்சார் பாருங்களேன் டைரக்டர். தட் இஸ் த ட்ரூத் இல்லை. ஒரு பெண்ணுக்கிட்ட வந்து நீ போயிட்டு உன்னுடைய கற்பு அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அதை பற்றி எல்லாம் நம்ம வந்து அப்படி தூக்கி போட்டுட்டு போன ஒரு வார்த்தையாக நான் பார்க்குறேன். அது வந்து இப்போ ரொம்ப அனாயாசமாக சொல்லி ஒரு நல்ல எல்லாருக்குமே வந்து கொண்டு போய் சேர்த்துருக்கிற ஒரு விஷயமா இருக்குல்ல. நீங்கள் வந்து சாதியினால் ஒருத்தரை கொலை பண்ணுறது தான் வல்கர் அப்படின்னு சொன்ன விஷயமா இருக்கட்டும். பியூட்டிஃபுல் இட் வாஸ். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்னென்னா வந்து அந்த மாதிரி பேசுகிற படங்களில் நான் பாட்டாக இருக்கணும்னு டைரக்டர்ஸ் நினைக்கிறது. மேம் இப்போ பல ஹீரோயின்ஸ்க்கு நீங்கள் வாய்ஸ் கொடுத்துருக்கீங்க. அப்படி வந்துட்டு அந்த வாய்ஸ் வந்து அந்த ஹீரோயின்ஸ்க்கு ஸ்ட்ரென்த்தாகவும் இருந்திருக்கு, மூவி வைஸ் ஸ்ட்ரென்த்தாக இருந்திருக்கு. ஏதாவது ஒரு ஹீரோயின் உங்களை வந்துட்டு இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்களா அந்த டைமில், விச் மீன்ஸ் உங்களோட வாய்ஸை சூட் ஆகி? இல்லை எல்லாருடைய லைக் ரைட் ஃப்ரம் அமலாவாக இருக்கட்டும் அண்ட் இவங்க மனிஷா கொய்ராலாவாக இருக்கட்டும், ஐஸ்வர்யா ராய் ஃபார் தட் மேட்டர். ஐஸ்வர்யாவுக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னா நான் 5 கேரக்டர்ஸ்க்கு பேசியிருக்கேன். அவங்களுடைய ஒரு ரேஞ்ச் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு நாங்கள் 2 பேரும் சேர்ந்து கொடுத்துருக்கிற கேரக்டர்ஸை பார்த்திங்கன்னா நிறைய ஒரு கான்ட்ராஸ்டான கேரக்டர்ஸ் இருக்கும். அதே மாதிரி நான் ரொம்ப ரசித்த ஒரு ஆக்டர் அப்படின்னா மனிஷா கொய்ராலா. ரொம்ப ரசித்து டப் பண்ணுவேன் அவங்களுக்கு. ரைட் ஃப்ரம் பாம்பேலேருந்து அதுக்கப்புறம் இந்தியன் படத்துக்கப்புறம் இன்னொன்று பண்ணினா அவங்க வந்து வேறு ஒரு அத்தையாக ஒரு கேரக்டர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போது இந்த மண்டி வாட் இஸ் தட் ஹீரா மண்டியில் தமிழ் தெலுங்கு நான் வந்து அந்த சீரீஸ்க்கு டப் பண்ணேன். அவங்களுடைய ரேஞ்ச் வந்து பியூட்டிஃபுல் இட் இஸ். பாம்பேயில் பார்த்து வியந்த அந்த மனிஷா இந்தியனில் ஒரு சின்ன ஒரு வேறு மாதிரியான ஒரு மனிஷாவாக இருந்தாங்க. அங்கேருந்த ஹீரா மண்டியினுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து அப்படியான பெர்ஃபார்மன்ஸாக இருந்தது. ஆஸ் அன் ஆக்டர் வந்து ஐ ரியலி ஃபெல்ட் ஸோ ஹாப்பி டு டப் ஃபார் ஹர். பாம்பே படத்தை பற்றி பேசுறதுனால பாம்பே படத்தில் நீங்கள் வாய்ஸ் டப் பண்ணியிருப்பீங்க ஹீரோயினுக்கு. ஸோ அந்த டைம் அதில் வந்து இன்டர் ரிலிஜன் அந்த பிரச்சனைலாம் காமிச்சிருப்பாங்க. அந்த டைமில் இதெல்லாம் நடந்திருந்ததா அப்படின்ட்டு நாங்கள் பார்த்து ஆச்சரியப்பட்டோம். அந்த டைமில் எப்படி மேம் நீங்கள் பார்த்தீங்களா அந்த படம்லாம்? ஜென்சியில் பார்த்துருக்கீங்க? ரைட்டாக பார்த்துருக்கேன் மேம். நீங்கள் வரீங்க சொல்கிறேன். ஐயோ இந்த கேள்வி கொடுத்துறாங்களே. ஐயா பாம்பேயில் அப்போ தான் வந்து நானே எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு இடத்துல இருந்தேன். அப்போ அந்த மாதிரியான ஒரு சீன் நான் டப் பண்ணும்போதே எனக்கு அப்படியே அழுக வந்துருச்சு. ஸோ அது மணி சார் வந்து முன்னாடி நின்றுட்டுருப்பார், அங்கே நின்றுட்டுருப்பார். நான் இப்படி வந்து அது எரிச்சிருவாங்க, ஒருத்தரை எரிச்சிருவாங்க. அதை பார்த்துட்டு பேசுகிறது எல்லாமே பார்த்துட்டு நான் நிஜமாக அழறேன்னு திருப்பி பார்த்தேன். சார் ஐ எம் நாட் ஏபிள் டு கொஞ்சம் பிரேக் கொடுங்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐ டுக் அ பிரேக் அண்ட் தென் ஐ ஏன்னோ சரியானதுக்கப்புறம் வந்து அப்படி இட் வாஸ் வெரி வெரி. அப்போது சொன்னார் இவர் டினு ஆனந்த் சொன்னார், அவருடைய டிரைவரை இப்படி தான் எரிச்சிட்டாங்களாம். ஆக்டர் டினு ஆனந்தனுடைய டிரைவரை அந்த கலவரத்தில் இப்படி தான் எரிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு
அதெல்லாம் நம்ம வந்து கேட்கும்போது இல்லை, நமக்கு தெரிஞ்ச ஒருத்தருடைய இதுலேயே குடும்பத்தில் எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கேட்கும்போது ஆக்சுவலாக எங்களுடைய பாடு தான் ரொம்ப பெரிய பாடு இப்போ. இந்த எமோஷ்னல் பிளாக்மெயிலிங்கு, இப்போ கோஸ்டிங் எல்லாம் நடக்குது இல்லை, அது மட்டும் விட்டுருங்க, கோஸ்டிங் விட்டுருங்க. போயிடலாம். ஆனா எனக்கு இந்த மேக்ஸ் வராதுங்கிற ஒரு ரீசன்னால என்னால அடுத்தது போக முடியல. அந்த படிக்கணுங்கிற ஒரு தாட் ப்ராசஸே போயிடுச்சு. நம்ம ஏன்டா படிச்சா ஃபெயில் ஆயிடுவோம், வீட்டை திட்டு வாங்குவோம், நம்மளுக்கு நீ காசு கட்டி சேர்த்தேன் பாரு வெட்டியா போயிட்டான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படின்றனால அந்த ப்ராசஸே இல்லை எனக்கு. படிக்கணும், நான் ஒரு டம்மி ஸ்டூடெண்ட் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். அதாவது அவங்க தனியா வந்த டைம்ல தான் நான் பிறந்தேன். அப்படி இருக்கும்போது நான் தனியா இருந்து அவங்க பட்ட கஷ்டத்தை நான் பார்த்துதான் வளர்ந்துருக்கேன். ஏன்னா அக்காவும் அண்ணாவும் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் யூ. Oh my God. அப்படியே சொன்னாங்க. அம்மா தான் மேம். ஆமாம், ஏன்னா ஒரு பெரிய ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. சரி நீ பண்ணு, நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு. ஆனால் அப்பா சைடில் அப்படி இல்லை, அம்மா அம்மா தான். ஸோ என்றைக்குமே சின்ன வயசுல என்றைக்குமே ஹீரோன்னா எங்கள் அப்பா தான் எனக்கு.